வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்திடம் எந்த வேலை திட்டமோ தொலைநோக்கு பார்வையோ இல்லாத நிலை. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விமர்சனம். இலங்கை போலீசாருக்கான திட்டங்கள் மற்றும் நலவள ஒழுங்குகளை விரைவாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் ஆனந்த விஜயபால அறிவுறுத்தல். அபகரிக்கப்பட இருந்த நிலங்கள் தமது சட்ட நடவடிக்கைகளால் பாதுகாக்கப்பட்டதாக உறுதிப்படுத்தியமைக்காக அமைச்சர் விமல் ரத்நாயக்கவுக்கு நன்றி தெரிவிப்பதாக சுமந்திரன் தெரிவிப்பு. செம்மணி பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட புதைகுழிகள் குறித்து ஆழ்ந்த கவலை கொண்டிருப்பதாக பிரித்தானிய அரசாங்கம் அறிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். கல்கிச கடற்கரையில் சடலம் கரையொதுங்கியதை அடுத்து இன்று கந்தானி பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் உள்ளிட்ட தொடர்ச்சியான கொலைகள் குறித்து அரசாங்கத்தின் இயலாமையை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கடுமையாக விமர்சித்துள்ளார். அனுராதபுரத்தில் இது நடைபெற்ற உபசம்பதா புனித நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றியவர், நாட்டில் சட்டம் ஒழுங்கு மற்றும் தேசிய பாதுகாப்பு காத்தலை அரசாங்கம் முறையாக மேற்கொள்ளவில்லை. கொலைகள், போதைப்பொருள், பாதாள உலக குழுக்கள் காரணமாக மக்கள் அச்சத்திலும் சந்தேகத்திலும் வாழ்கிறார்கள் என்று தெரிவித்தார். மேலும் அரசாங்கத்திடம் எந்த வேலை திட்டமோ தொலைநோக்கு பார்வையோ இல்லாத நிலைமை காணப்படுகிறது. சட்டத்தின் ஆட்சி பாலடைந்து காட்டு சட்டமே நிர்வாகத்தை ஆளுகிறது என்றும் அவர் சாடினார். விவசாயம், உரங்கள், விதைகள், நெல்லுக்கான விலை ஆகியவற்றிலும் தற்போதைய அரசாங்கம் விவசாயிகளை புறக்கணித்துள்ளதாக சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டினார். வாக்குறுதிகள் அனைத்தையும் மீறிய அரசாங்கம் இப்போது அரிசி வரை இறக்குமதி செய்யும் நிலைமைக்கு வந்துள்ளது. மக்கள் யதார்த்தத்தை புரிந்து கொண்டுள்ளார்கள். உண்மை ஒரு நாள் வெல்லும் என்று கூறிய அவர், சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட அரசாங்கம் உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இலங்கை போலீசாருக்கான திட்டங்கள் மற்றும் நலவள ஒழுங்குகளை விரைவாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால அறிவுறுத்தியுள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் செயல்படும் திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகளின் முன்னேற்றத்தை மதிப்பீடு செய்யும் கூட்டம் நேற்றைய தினம் நடைபெற்றது. அந்த சந்திப்பின் போது அமைச்சர் மேற்கண்ட அறிவுறுத்தலை வழங்கினார். கூட்டத்தின் முதற்கட்டம் இலங்கை போலீசாருக்கு ஒதுக்கப்பட்ட நிதியின் பயன்பாடு மற்றும் செயல்முறைகள் குறித்து அலசுவதாக இருந்தது. மேலும் போலீசாருக்கு 200 புதிய வாகனங்கள் கொள்வனவு செய்வதற்கான செயல்முறைகள் மற்றும் தற்போது கட்டுமானத்தில் உள்ள போலீஸ் கட்டணங்களை விரைவாக முடிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இலங்கை சுங்க திணைக்களம் இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் 1 டிரில்லியனுக்கும் அதிகமான வருவாயை ஈட்டியுள்ளதாக சுங்க திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் சீவலை அரக்கோட தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசிய அவர், தற்போதைய வருவாய் நிலையை அடிப்படையாக கொண்டால் இந்த ஆண்டுக்கான வருவாய் இலக்கை எட்டுவதற்கு சுங்க திணைக்களத்திற்கு நல்ல வாய்ப்பு உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்து கூறுகையில், இந்த ஆண்டில் இதுவரை 6 மாதங்கள் மட்டுமே நிறைவடைந்துள்ள நிலையில் சுங்க திணைக்களத்தின் வருவாய் 1 டிரில்லியனை தாண்டியுள்ளது. அரசாங்கம் இந்த ஆண்டுக்காக சுங்கத்துறைக்கு நிர்ணயித்துள்ள வருவாய் இலக்கு 2115 பில்லியன் ஆகும். தற்போதைய வசூல் வீதத்தை பார்க்கும்போது அந்த இலக்கை எளிதில் அடைய முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம். வருவாய் வசூல் முறையில் மேற்கொள்ளப்பட்ட மறுசீரமைப்புகளும் சுங்க திணைக்களத்தின் செயல்திறனும் இந்த வருவாய் வெற்றிக்கு முக்கிய பங்களிப்பு அளித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர் முகமது சாலிஹ் நலீம் தமது சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அந்த வெற்றிடத்தை முகமது சரிவு அப்துல் வாசித் நியமிக்கப்பட்டுள்ளார் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அரசியலமைப்பின் 99A மற்றும் 1981ஆம் ஆண்டு 1ஆம் இலக்க பாராளுமன்ற தேர்தல் சட்டத்தின் 64(5) பிரிவுகளின் கீழ் தேசிய பட்டியல் வழியாக 10வது பாராளுமன்றத்தில் இடம்பெறும் வகையில் இவர் நியமிக்கப்பட்டுள்ளார். முகமது சாலிஹ் நலீம் 2023 டிசம்பர் 3ஆம் தேதி பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றார். பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கலந்து கொள்வதற்காக கடந்த மார்ச் 14ஆம் தேதி பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக விலகினார். அவரது விலகலை தொடர்ந்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் பொத்தூர் அவரது விலகலை தொடர்ந்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் பொத்துவில் பிரதேச சபையின் முன்னாள் தலைவரான முகமது சரிவு அப்துல் வாசித்தின் பெயரை பரிந்துரை செய்தார். இதனையடுத்து அவரது நியமனத்தை உறுதிப்படுத்தும் வகையில் தேர்தல்கள் ஆணைக்குழு சார்பில் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி பகுதியில் நடைபெற்று வரும் மனித புதைகுழி அகழ்வில் 2 சிறார்களின் எலும்புக்கூடுகள் இன்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியானது. செய்மதி தொழில்நுட்பம் மூலம் முன்கூட்டியே குறிக்கப்பட்ட இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வின் போது இந்த எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்களின் சார்பில் முன்னிலையாகியிருந்த சட்டத்தரணி SV நிரஞ்சன் தெரிவித்தார். 2 சிறார்களின் எலும்புகள் வெவ்வேறு இடங்களில் தனித்தனியாக கண்டறியப்பட்டுள்ளது.
அதே நேரத்தில் ஒரு சேலை போன்ற ஆடை ஒன்றும் புதைகுழிக்குள் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அது இன்னமும் முழுமையாக அகற்றப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஒரே இடத்தில் பின்னி பிணைந்த நிலையில் காணப்படும் சில எலும்புக்கூடுகள் தொகுப்புகளால் துல்லியமான எண்ணிக்கை எடுப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த இரண்டாம் கட்ட அகழ்வில் இதுவரை சுமார் 40 எலும்புக்கூடுகள் கண்டறியப்பட்டுள்ளதுடன் அவற்றின் 34 எலும்புகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்தார். அபகரிக்கப்பட இருந்த நிலங்கள் தமது சட்ட நடவடிக்கைகளால் பாதுகாக்கப்பட்டதாக உறுதிப்படுத்தியமைக்காக அமைச்சர் பிமல் ரத்நாயகவுக்கு நன்றி தெரிவிப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணியுமான M.A. சுமந்திரன் குறிப்பிட்டிருந்தார். அவர் மேலும் தெரிவித்த போது அமைச்சரின் சூழ்ச்சி வெளிச்சத்திற்கு வந்துள்ளதால் அவர் கோபமடைவது இயல்பான விஷயம் என்று கூறினார். இதற்கமைய கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி வெளியிடப்பட்ட 2430 இலக்க வர்த்தமானி அறிவித்தலின் கீழ் வடக்கு மாகாணத்தில் உள்ள 5940 ஏக்கர் காணிகளை 3 மாதங்களில் உரிமை கோராத நிலையில் அரசு காணிகளாக அறிவிக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டது. இதற்கு எதிராக சுமந்திரன் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனுவை தாக்கல் செய்தார். அதன் பேரில் வர்த்தமானி நடைமுறைப்படுத்தப்படுவதை தடுக்கும் இடைக்கால தடை உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்தது. இதனையடுத்து அரசு கடந்த வெள்ளிக்கிழமை வெளியிட்ட 2443 இலக்க புதிய வர்த்தமானியால் முந்தைய 2430 இலக்க வர்த்தமானி அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்யப்பட்டது. இந்த சூழலில் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்ட அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சுமந்திரனும் அவரது போன்றோரும் ரணில் விக்ரமசிங்கவுடன் பணியாற்றியமையால் தங்களை ரணிலை போன்று கருதுகிறார்கள். காணி உரிமை உறுதிப்படுத்தும் நோக்கில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் இனவாத கருத்துக்களால் இடைநிறுத்தப்பட்டது என்று தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளித்த சுமந்திரன் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் அவரது எதை வேண்டுமானாலும் கூறட்டும், அவர்களின் திட்டம் நமக்கு தெரிந்துவிட்டதால் அவர்கள் கோபமடைவது இயல்பானதே. அபகரிக்கப்பட இருந்த நிலங்கள் நமது நடவடிக்கையால் பாதுகாக்கப்பட்டதை அமைச்சர் தானே உறுதி செய்துள்ளார். அதற்கு நன்றி என்றும் இந்த விடயத்தில் எங்களது கவனம் தொடரும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். செம்மணி பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிகள் குறித்து ஆழ்ந்த கவலை கொண்டிருப்பதாக பிரித்தானிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினரின் கேள்விக்கு எழுத்து மூலமாக பதிலளிக்கும் போது பிரித்தானிய வெளியுறவு ராஜாங்க அமைச்சர் கேத்தரின் வெஸ்ட் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். இலங்கையில் மனித உரிமைகள் மற்றும் பொறுப்புக்கூறலுக்கு பிரித்தானிய அரசாங்கம் தொடர்ந்தும் வலிமையான ஆதரவுடன் இணைந்து செயல்படுவதாகவும் இந்த விடயத்தில் தாங்கள் உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டதையும் அதற்காக ஜனாதிபதி உட்பட முக்கிய அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாடியதையும் அவர் நினைவுபடுத்தினார். காணாமல் போனவர்களின் உறவினர்களோடு பிரிட்டிஷ் தூதரகம் தொடர்ந்து நெருக்கமான தொடர்புகளை பேணிக் கொண்டு வருகிறது என்றும் அவர் இதன்வேளை குறிப்பிட்டிருந்தார். 2025 ஜூன் மாத இறுதிக்குள் 11,68,044 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள மாதாந்த சுற்றுலா அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜூன் மாதத்தில் மாத்திரம் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1,38,241 இருந்தது. இது 2024ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை காட்டியுள்ளது. கடந்த மாதம் அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் முறையே இந்தியா, இங்கிலாந்து, சீனா, ஆஸ்திரேலியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளிலிருந்து வருகை தந்துள்ளனர்.